எனக்கு தெரியும் என்னுடைய ஊராட்சியில் இவ்வளோ குப்பைகள் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்வதற்கு ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி யாராவது எழுந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். குப்பை வரும், ஆனால் எவ்வளோ வரும் தெரியாது. அந்த துல்லியமாக கணக்கிடப்பட வேண்டும். இல்லை தோராயமாகவாவது நம்ம வேஸ்ட் ஆடிட்னு பண்ணுறோம், வேஸ்ட் பட்ஜெட் பண்ணுறோம். ஒரு ஊரில் எத்தனை வீடுகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். 150 வீடுகளுக்கு ஒரு தூய்மை காவலர்கள். சரி நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வீடு இருக்குது உங்களுக்கு? யாராவது ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி சொல்லுங்கள், எத்தனை வீடுகள் இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல இருக்கணும். ஒரு வீட்டுக்கு 250 கிராம் வந்து குப்பைகள் வரணும் அப்படின்னு ஒரு வகையில் ஒரு கணக்கெடுப்பு இருக்கிறது ஒரு காலத்தில். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 100 வீடு இருந்துச்சுன்னா இன்ட்டு 250 போட்டு நீங்கள் சொல்லணும்லே, டக்குன்னு சொல்லணுமா இல்லையா? அது நீங்கள் ஒரு தூய்மை காவலருக்கு 150 வீடுகளுக்கு நம்ம வந்து எடுக்கணும்னு சொல்கிறோம். ஒரு 4 ஒன்றுக்கு 40 கிலோ ஷெட்யூல் ஆஃப் ரேட் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் மனசில் கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு தோராயமாக ஒரு புள்ளி உரம் உங்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றாலும் இந்த இப்போ படிவம் 4 அதுக்கு தான் சார் கொடுக்குறாரு. நம்ம ஏபிஎஸ் சார் வந்து படிவம் 4 ஏன் ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, ஏன் மேடம் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு இப்போ வந்து விலைக்கு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இனி வருங்காலங்களில் நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு எங்கள் ஊராட்சியில் எவ்வளவு கழிவுகள் சேகரமாகிறது, அதில் வந்து ஈரக்கழிவு எவ்வளவு சேகரமாகிறது, உலர்கழிவுகள் எவ்வளவு சேகரமாகிறது, சானிட்டரி கழிவுகள் எவ்வளவு சேகரமாகிறது, சிறப்பு கவன கருப்பு நிறத்தில் இருக்கிறவர்கள் எப்படி வந்து நம்ம வந்து சேகரமாகிறது, 4 வகையிலும் உங்களுக்கு வந்து எத்தனை கிராம் இருக்கிறதுன்னு நீங்கள் கணக்கிடணும். அதே போலவே ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு என்பதை போல ஒரு மாதத்திற்கு எவ்வளோ கணக்கிட்டாதான் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும், எத்தனை வண்டி வேணும், எவ்வளோ தூய்மைக்காரர்கள் வேணும்ன்றலாம் கணக்கிட முடியுமா இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு பற்றியான தூய்மையாக 100% இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2026 கடைபிடிக்கணும்னா உங்கள் ஊராட்சியில் ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு கழிப்புகள் என்பதை திட்டமிட வேண்டும். சொல்லுமா.